Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இன்னைக்கு நாம காஸ்ட் அக்கவுண்டிங்ல மார்ஜினல் காஸ்ட் அப்படின்ற யூனிட்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற சம்மை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஃபைண்ட் அவுட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கான். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ் வேல்யூல இருக்கு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ்க்கும் பிஇபி சேல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதோடைய ஃபார்முலாவை பார்க்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட அப்ரிவேஷன் டேர்ம் தான் MOS இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இந்த ப்ராஃபிட்டும் பிவி ரேஷியோவும் நமக்கு அவைலபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கொஷின்ல நமக்கு சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கான். இங்கே நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருந்தானா அது அவைலபிள் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். நமக்கு ப்ராஃபிட் இல்லாததுனால அதை தனியாக கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் பிவி ரேஷியோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிவி ரேஷியோன்றதையும் கொடுக்கல. ஸோ அதுவும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே ஹிடன் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால இப்போ அந்த ரெண்டு ஹிடன் இன்ஃபர்மேஷனும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே உங்களுக்கு ஒர்க்கிங் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹிடன் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். சேல்ஸ் கொஷின் பிரகாரம் சேல்ஸோட வேல்யூ 10 lakh. லைக்வைஸ் வேரியபிள் காஸ்டோட அமௌண்ட் 4 lakh. இப்போ வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் பிவி ரேஷியோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய். இந்த 6 லட்ச ரூபாய் ஆன்சருக்கு பேர் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன இங்கே சம்மில் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய், 4 lakh. இதன் மூலியமா வரக்கூடிய ஆன்சர் ப்ராஃபிட் வந்து MOS நாம போடக்கூடிய இந்த சம்முக்கு ரொம்ப ரொம்ப ரெலவென்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலேயே ப்ராஃபிட் தான் மெயினான விஷயமா இருக்கு. ஸோ அதனால இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாயில 4 லட்ச ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா 2 lakhs. இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். ஸோ இங்க கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல ப்ராஃபிட் நம்ம சார்ட் அவுட் பண்ணியாச்சு. 2 lakh டிவைடட் பை பிவி ரேஷியோ நமக்கு தேவை. ஸோ அப்போ பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் PV ratio is equal to contribution divided by sales into 100. Contribution இந்த சம்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. சேல்ஸ் நமக்கு சம்லேயே அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தான் 10 lakh தோ இருக்கு. ஸோ 10 lakh into 100. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60%. பிவி ரேஷியோ உங்களுக்கு 60% வந்திருக்கும். ஃபைனலாக நமக்கு ஃபார்முலாவில் தேவையான பிவி ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 60%. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ருபீஸில் வரும். என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,33,333 will be your answer. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோடைய ஃபார்முலா வச்சு நான் இப்போ உங்களுக்கு இந்த சம்ம சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.